ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களையும் ஒரு ஆன்மீக தகவல்களையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன தகவல்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மே 20க்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான அதிசயங்கள் பற்றி தான் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இப்போ ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்கு. இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதம் கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கூடவே கிரக சேர்க்கைகளும் நடைபெறுது. அதனால் இந்த மாதத்தை மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வலுவாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அதோடு வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கெல்லாம் வாழ்க்கை நினைத்து ரொம்ப பயமாகவே இருக்கும். அந்த மாதிரி பயமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பயம் போகிறதுக்காக ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் பயம் போகிறதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா காரியமும் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா காரியமும் ஈஸியாக இருக்கவும் வாழ்க்கை பற்றி பயம் போகிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு இந்த 20 வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற தாள்களை சொல்கிறேன். ஏன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டே இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த டைம் கவனம் தேவை. அவசர முடிவுகள் தவிர்ப்பது நல்லது. அவசர முடிவுகள் தவிர்க்கலாம், அதில் தான் உங்களுக்கு ஆப்பே வரும். அதனால் முடிஞ்ச அளவு அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டும். ஸோ என்னென்ன முடிவுகள் தடுக்கணும், அதாவது என்னென்ன முடிவுகள் தவிர்க்கணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் கடைசியாக இந்த 20ல் அவசரமான எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த டைம் மே 20ல் உங்களுக்கு என்ன நடக்குங்கிற பலன்களை இப்போ சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு மே 20ல் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலையில் ஏற்ற இறக்கமான சூழலை காட்டுகிறது. சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் எதில் நிதான தேவை. உங்கள் ராசிக்கு மே 20க்குள்ளே குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் இதிலெல்லாம் பொதுவாக நிறைய மாற்றம் ஏற்படும். இதிலெல்லாம் என்னென்ன விஷயங்கள் என்னவெல்லாம் நடக்கும், எதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளால் தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத குறிப்பிடுறேன். முதல்ல அந்த பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதாவது சூரியனுடைய பயிற்சினால் செலவுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட குறைவு உங்களுக்கு ஏற்படும். புதன் பயிற்சினால் நிம்மதி தெளிவு கிடைக்கும். நிம்மதியை விட தெளிவு நிறையவே கிடைக்கும். சுக்கிரன் பயிற்சினால் தொழில் வளர்ச்சி, பணவரவு ஏற்படும். குரு பயிற்சினால் நடுநிலையான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அதோடு செவ்வாய் பயிற்சினால் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் பாதிக்கலாம். செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் சனி பயிற்சினால் நடுநிலையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். ராகு பயிற்சினால் சாதகமாகவும் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும். கேது பயிற்சியினால் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கிரகநிலைகள் பொறுத்து இந்த 20க்குள்ளே இப்படிலாம் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதனை தொடர்ந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு 20க்குள்ளே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவில் சுதந்திரமானதாக இருக்கும். அதே நேரத்தில் வீண் விவாதங்களையும் முன்கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். தொழில் ரீதியாக நிலைத்தன்மை ஏற்பட்டால் கூட அவசரமாக எந்த மாற்றத்தை செய்ய முயற்சிக்காதீங்க. மீறி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். கடந்த சில நாட்களாக இழுபறியாக இருந்த பணவரவு மற்றும் பொருளாதார நிலை இந்த 20க்குள்ளே திருப்திகரமாக மாறும். வராமல் இருந்த கடன் வசூலாகும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். கூட தொழிலில் நல்ல லாபம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு உத்தியோகம் மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த டைம் கன்னிராசிக்கு எனக்கு சாதகமாகவே இருக்கிறது, தொழில் ரீதியாக நான் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவசரப்படக்கூடாது. சுக்கிரன் பயிற்சி திடீர் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் பொறுமையாக இருக்கணும். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நிறைய அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அவசரப்பட்டு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் முயற்சி செய்வது, அலுவலகத்தில் வாக்குவாதங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது ஓரளவுக்கு நல்லது.
ஸோ இதிலலாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக கவனமாக இருக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பயிற்சினால் உங்கள் ராசிக்கு திடீரென மன அழுத்தம் அல்லது உடல்நல பாதிப்பு கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த டைம் சாதகமாக இருந்தால் கூட கடன் வாங்கக்கூடிய சூழல், பண நெருக்கடி, மன நெருக்கடி ஆகியவை உண்டாகும். அதோடு பிரச்சனைகள் வரும்பொழுது குடும்பத்தினரோடு நண்பர்களோடு பேசி ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. குறிப்பாக எந்த மாற்றங்களையும் இந்த டைம் தவிர்ப்பது பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் சில கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுதுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அந்த பயம் இருந்ததுன்னா அந்த ஃபியர் போகிறதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வாழ்க்கை பயம் நீங்கள் பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் தன் நினைத்தபடி வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமைவதில்லை. அமைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உரியதாக மாற்றிக்கொள்ளவும் யாருக்கும் துணிவு இல்லை. வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற கவலையில் எப்போதும் தவிர்ப்பவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் அதிலிருந்து மீண்டும் பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கை பயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை இப்போ சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு தெரிந்து கொள்ளுங்க. அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கை பற்றிய பயம் என்பது ஏற்படுவது இல்லை. ஒரு சில விஷயங்கள் நம் வயது கடந்து நமக்கு கிடைக்காமலே தள்ளி சென்று கொண்டே இருக்கும். அப்படி நடக்கும் பொழுது தான் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற பயமும் ஏற்பட தூங்குகிறது. இந்த பயம் நீங்கி புது நம்பிக்கையும் தெம்பு உற்சாகம் தொற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது. நம்பிக்கையோட பண்ணுங்க. குலதெய்வம் மற்றும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் இருப்பதில்லை. இவ்விருவரில் ஒருவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தவர்களும் கர்மப்பிடியில் அகப்பட்டு தவிப்பவர்களுக்கோ வாழ்க்கை பற்றிய கவலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போதும் மூழ்கி கிடைப்பதாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. பொதுவாக குலதெய்வம் மற்றும் பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பசு மாடுகளுக்கு வந்து தானம் செய்தால் போதுமானது. பசுவிற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்யக்கூடிய தானம் தான் பலவிதமான தோஷங்களை போக்க வல்லது. அதிலும் பித்ரு தோஷத்தை போக்க இந்த பரிகாரம் நல்ல பலன் தருகிறது. அதுபோல் வாழ்க்கை பற்றிய பயமோ மரண பயமோ இருந்தால் நீங்கள் எருமை மாடுகளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தானம் செய்ய வேண்டும். மகன் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோசோலைக்கு சென்று அங்குள்ள எரும மாடுகளுக்கு அகத்துக்கீரையை தானமாக வழங்க வேண்டும். எருமை வந்து சனி பகவானின் வாகனமாகும். எரும மாடு சனி பகவானின் அம்சமாக இருப்பதால் மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் எருமைக்கு அகத்திக்கீரை வழங்க சகல விதமான தோஷங்களும் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயம் நீங்கும். வாழ்க்கை பற்றிய பயமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இருக்கிறது ஒளியோ. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோட கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.